अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिத்திः. கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயம், கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், அதுக்கும் மேலே நான் சொல்லக்கூடியது என்னென்னா உங்களுடைய பிறந்த நேரத்தில் சராசரியாக பார்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் பிழை இருக்கும். அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சரியான பலன்கள். எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் அப்படி தான் பண்ணுறேன். முதல் நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன். இது நடந்ததா, இப்படி உங்கள் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்பேன். அதை அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஜாதகத்தில் டைமிங் கரெக்ட், இல்லை அப்படின்னா அதை மாற்றி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அப்புறம் தான் பலன்கள் சொல்லுவோம். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கூடிய நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நேரடியாக எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸும் அவைலபிள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த வாரம், அதாவது ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போகிறது. நல்லா வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி சொல்கிறேன்னு எடுத்துக்கக்கூடாது. ரியாலிட்டி என்னென்னா கிட்டத்தட்ட 3-4 கிரகங்கள் பொங்கலுக்கு அப்புறம் பயங்கரமான வேட்டை, பொங்கலுக்கு முன்னாடியும் ஒரு ஆட்டம் காமிக்க போகுது. மெயினாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம், பிள்ளையார்பட்டி இந்த மாதிரி இடங்களில் நிறைய தீ விபத்துகள், அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸு, சம்டைம்ஸ் நிலச்சரிவுகள், சம்டைம்ஸ் பயங்கரமான ஃப்ளட்டு. அது வேதாரண்யம், ராமநாதபுரம், சீர்காழி இந்த மாதிரி இடங்கள், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்களும் அதிகமான ஃப்ளட்ஸில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வாரம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சென்னை மட்டும் கிடையாது, என்டையர் அதாவது மெயினான சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, சிவபுரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் இந்த மாதிரி இடங்கள், மானாமதுரை இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடத்துங்களில் பெரிய ஒரு தீ விபத்துகள், சம்டைம்ஸ் கொலை குற்றங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப சேஃபாக இருக்கணும். போன ஒரு டிசம்பர் மாதத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்குது. அரசியல்வாதிகள் எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வெனிசுலாவோட பிரைம் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி தான் அடுத்த 3 மாதத்துக்கு நடக்கும். மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்காவுடைய வெறித்தனம் அப்படிங்கிறது இருக்கும். அது தர்மத்துக்கு மீறிய விஷயமாக இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை நிலைநாட்டணும், அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அது கண்டிப்பாக பண்ணியே தரணும். அதே மாதிரி விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்ட டைம் வந்துச்சுன்னா ஆட்டம் ஓவராக இருக்குமாமா. அந்த மாதிரி தான் ட்ரம்புக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவரோட ஹெல்த்தும் சரி, நிறைய மக்கள் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் மேலே உலக தலைவர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் டில் ஏப்ரல் 15 வரைக்கும் கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய பிரபலங்களும் சரி கவனமாக இருக்கணும். ஸோ 14ஆம் தேதி போகி திருநாள், போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பழசு எது இருக்கோ அதை கழிச்சுட்டு புதுசு எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். பழசுன்னா என்ன அர்த்தம்? அழுக்குன்னு அர்த்தம். அழுக்குன்னா என்ன அர்த்தம்? அகம்பாவம், நான் என்கின்ற எண்ணம். அதே மாதிரி வன்மமான எண்ணங்கள் இதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. எல்லாரும் வேணும், நமக்கு எல்லாரும் கூட இருக்கணும், சொந்த பந்தங்கள் வேணும்னு நம்பக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி பழைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய நாள் 14ஆம் தேதி. அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடணும். 15ஆம் தேதி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சூரிய பகவானுக்கு அந்த பொங்கலை நைவேத்தியம் செய்துட்டு நீங்கள் எடுத்துக்கொள்வது பெரிய ஏற்றம். அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தோட இறுதி பகுதி 19ஆம் தேதி, 18ஆம் தேதி. 18ஆம் தேதி தை அமாவாசை வரப்போகிறது. அது ரொம்ப சிரேஷ்டம். அதே மாதிரி மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவோம். மாட்டு பொங்கல் 16ஆம் தேதி. ஸோ எல்லாருக்கும் லீவு நாளுன்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா இந்த வாரத்துடைய கிரக நிலைகளில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3-4 கிரகங்கள் தனுசில் உட்காந்துருக்கிறது. எப்போன்னா 11, 12, 13, 14, 15ஆம் தேதியிலேருந்து லைஃபே மாறும். அதாவது மகரத்துக்கு சங்கிரமணமாகக்கூடிய சூரியனை நாம் பிரவேசம் அடையக்கூடிய நேரத்தில் நாம் தை திருநாளாக கொண்டாடுகிறோம். மகரத்தில் சூரியன் வரும்பொழுது தான் உங்களுக்கு லைஃப்பில் புது விஷயங்கள் ஆரம்பிக்கும். உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் தட்சிணாயனம் ஓடின்னு இருக்கு. உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், அதாவது மகரத்துலேருந்து சூரியன் சிம்மத்துக்கு போகிற வரைக்கும் அது பேர் உத்தராயண புண்ணிய காலம். அப்போ இந்த நேரத்தில் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, உபநயனம் செய்கிறது, கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது, பந்தக்கால் நடுறது எல்லாமே இந்த டைமில் தான் பண்ணணும். அப்போ நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறதுங்கிறது தான் இந்த வாரத்தோடைய மிக முக்கியமான ஒன்று. இந்த வாரத்தில், அதாவது ஜனவரி 11லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள்,
நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் நல்ல பலன்கள் டு த கோர். எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பஞ்சாயத்துகள் முடியக்கூடிய வாய்ப்புகள் தனுசு, மேஷம், சிம்மத்துக்கு இந்த வாரத்துடைய பிற்பகுதிகளில் அபாரமாக இருக்குது. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அது வரைக்கும் சங்கடங்கள் இருக்கும். நம்ம வேண்டான்னாலும் கண்டிப்பாக சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், 17ஆம் தேதி வரைக்கும் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளும் அதி கவனமாக இருக்கணும். 15ஆம் தேதி வரைக்கும். 15க்கு அப்புறம் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், புதுசாக விஷயங்கள் ஆரம்பிக்கிறது, பெரிய வெற்றியை கொடுக்கறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அப்பா சம்மந்தப்பட்ட, அதுமாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதகமாக மாறும் அப்படின்னு சொன்னால் யாருக்குன்னு கேட்டாமல், ஏன்னா மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு, கன்னிக்கு சாஃப்ட் ஜோன் சூப்பராக இருக்குது. நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்குன்னா மெயினாக துலாம், கும்பம், மிதுனத்துக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அப்போ இருக்கிறதுலே சேஃப் ஜோன் ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மெயினாக மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு ஓரளவுக்கு சேஃப்டி ஜோன் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? முதல் விஷயம், பஞ்சாயத்துகள் முடியும், மனசில் சங்கடங்கள் தீரும், போராட்ட குணங்கள் அகலும், வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் தவிர்க்கப்படும், வீட்டில் பெரியவங்க எதிராக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எதிராக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்மளுக்கு ஒத்துழைப்பாக கொடுக்கக்கூடிய நிலைமைகள் மாறிடும். 15ஆம் தேதி வரைக்கும் அடிவயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வீட்டில் பெரியவங்க எதிராக இருக்கிறது, எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் எப்பவுமே ஒரு சங்கடங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் மாறிடும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற ராஜகிரகம் தன்னுடைய வீட்டில் உச்சமடையும் போது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு மெடிசனல் துறைகளில் புரட்சியை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜெயிக்கிறது நீங்களாக இருக்கும், அதில் கவலையே கிடையாது. அபாரமாக இருக்குது. பசங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பசங்க ஹெல்த்து தான் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்தது. சின்ன சின்ன சர்ஜரி, சின்ன சின்ன அடிவயிறு உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு இந்த லோவர் பேக் பெயின், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு இந்த வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா போகிறோம், பெரிய லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தைரியமாக இருப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக பார்த்துக்க வேண்டியது வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து, மெயினாக பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் என்னென்னா சனி வீட்டில் இருக்கிறனால ஒரு சில பேருக்கு லேண்டு வாங்குறது, ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யத்தை லைட்டாக கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. 2வது முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும், சூரியன், சுக்கிரன் இப்படிலாம் சேரும்போது அந்தளவுக்கு அது நல்ல பலன்கள் கொடுக்கறது கிடையாது. வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மன கருத்து வேறுபாடுகள் இப்படி தான் நடக்கும். ஆனால் என்ன சொல்லணும்னா எதுவாக இருந்தாலும் சரி, வெளியே போகும்போது பட்டீஸ்வர சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனால் கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்தியாக இருப்பீங்க. இல்லைன்னா நிறைய மனவேதனைகளை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்படுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதாவது பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுடைய லைஃப்பில் இந்த ஒரு டைம் பீரியடில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. ஏன்னா பொருளாதாரம் ஜாஸ்தியாக தெரியுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சேருவது பொதுவாக நல்லது கிடையாது. சனியுடைய வீடாக இருக்கிறது. 2வது இந்த மாதிரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத பிரச்சனை, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனைகள், சண்டைகள், எதிர்பாராத விபத்துக்கள், ஒரு சில இடங்களில் அப்பாவுடைய ஹெல்த்தில் பாதிப்பு கொடுக்கறது, சில பேர் கால் முட்டியில் அடிபடுறது, ஒரு சில பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் சரி நமக்கு எதிராகவே பல விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள். மிதுனராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, மெயினாக பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானுக்கு ஒரு மனசில் நினச்சிட்டாரு பக்கத்தில் இருக்கிற விநாயகருடைய கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் வாரி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கறது தான் நல்லது. இந்த வாரம் ஸ்டார்ட், இந்த வாரம்னு சொல்லுவாங்க, இந்த மாதம் முழுக்க அந்த அளவுக்கு ஒரு பலமான ஸ்தானமாக இல்லை. அஷ்டமத்தில் போய் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அடுத்த வாரம் மறுபடியும் புதன், சந்திரன் எல்லாம் சேர்ந்துடும். ஸோ பொதுவாக இவ்வளோ கிரகங்கள் இருக்கும்போது இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் ஒரு சில பேருக்கு ஒருவேளை கேஸு, கோர்ட்டு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை அதனால் பிடி வாரண்ட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நிலைமை சூழல் நமக்கு சரியில்லைன்னா அந்த டைம் பீரியடில் போய் மாட்டிக்கப்படாது. அதாவது நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் இந்த போலீஸு அதெல்லாம் கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. வேலையின் பழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ஹெல்த்தும் சரி, கூட இருக்கிறவங்க ஹெல்த்தும் சரி, இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மெயினாக பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. மெயினாக பெண்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம், அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டம். லைஃப்ல இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. ஏன் வராதுன்னா, உங்களுக்கு யார் ஒரு அநீதி பண்றாங்க, இல்லை அவமானப்படுத்தி இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க அதற்கான நியாயம் கேட்கணும். அந்த என்ன சொல்றது, நமக்கு நடந்த அநீதிக்கு போய் நம்ம போராட்ட குரல் கொடுக்கணும்னா இதுதான கரெக்டான டைம். சம்டைம்ஸ் இட் இஸ்
இஸ் ஆல்வேஸ் குட் டு ஃபைட், சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு பி ஸ்டேயிங் சைலண்ட். இந்த டைம்ல நீங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. கணவனாக இருந்தால் மனைவி மூலியமான சண்டைகள், மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமான சண்டைகள், அவங்க வீட்டார் மூலியமான சண்டைகள், ஒரு சில பேருக்கு பிரிவு, சில பேருக்கு நோட்டீஸ், சில பேருக்கு கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சனி வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது நடக்கும். ரெண்டாவது, யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு வேலை கிடைச்சு வேற ஊருக்கு போற மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட பிரிவுகள் கூட வரலாம். ஒரு சில ஜாதகங்கள் நல்ல ஜாதகங்களா இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து பெரிய டென்ஷன்லாம் கிடையாது, ஈஸியா வந்து வேற ஊருக்கு போற மாதிரி வரும். இல்ல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சு வேற ஒரு ஊருக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா 100% ஒரு கடன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது கடனுக்கு அப்ளை பண்ணுவீங்க, அந்த கடன் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு நிலம் வாங்கக்கூடிய பிராப்தங்கள், சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. நான் சொல்றது விட்டு கொடுக்கணும்னு சொல்றது பெண்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்னா, அங்க இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்கள் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத மன அவதிகள், தேவையில்லாத மனக்கசப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். மெயினா சந்தோஷம் அப்படின்னு சொல்றது 80, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன சொல்றது? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல போய் இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுங்கிறது யாருக்கு லாபம்னா உங்களுக்கு லாபம். ஏன் லாபம்? வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் மிக 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 அதிகமாக இருக்கிறது சிம்மத்திற்கு. எப்படி வெற்றி பெறுவீங்க? கோர்ட்டு கேஸ், வம்பு தும்பு வழக்கு, சண்டை, கூட இருக்கிறவங்க பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, பெரிய கேஸ் பிரச்சனை, பெரிய ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுக்காத முடியாத நிலைமை, உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அமையும். சனிங்கிறதே நீதிவான், நியாயவான். அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய 3 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. மோர் தேன் தட், குரு வக்கரமா லாபஸ்தானத்தை உட்கார்ந்துருக்கு. நிறைய பேருக்கு கல்யாண வாழ்வு அமையும். நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, இருக்கிற வீடு பெருசு பண்ணி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க பெறக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டா வீக் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாமே கவுந்துரும். 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் மிக வலிமையான கிரகங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம்னா ருணம், ரோகம், க்ஷத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். க்ஷத்ருஸ்தானம்னா எதிரியை வெல்லக்கூடிய ஸ்தானமாக இந்த வாரம் உங்களுக்கு மாறுகிறது. அதுவும் சிம்மராசி நண்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது லைட்டா ஹெல்த் எல்லாம் விளையாடும். அதெல்லாம் ஹெல்த் எல்லாம் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். லைட்டா ஹெல்த் பிரச்சனை வரும், உடம்பு சூடாகும், வயிறு பயங்கரமா அல்சர் ஃபார்ம் ஆகும். பட் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றங்களா, பெரிய ஒரு சங்கடங்களா இருக்காது. நீங்க நிறைய விஷயங்கள் மேனேஜ் பண்ணி முடியக்கூடிய பிராப்தம் தான் அதிகமா இருக்கு. சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணணும். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் வியாபாரிகளா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சுப்பிரமணியர் வழிபாடு பண்றது குழந்தைகள் படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டிய வாரம். உங்க கவனம் சிதறும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நிறைய தேவையில்லாத மொபைல்ல வீடியோஸ் அது இது பார்த்து நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி நல்லா இருக்கும். சந்தோஷம் 75, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பசங்களுக்கு ஜுரம் வரும். கன்னி ராசியில பிறந்திருக்கக்கூடிய யார் இருக்காலும் சரி, பசங்களா இருக்காங்க அப்படின்னா, முதல் பையனுக்கு ஹெல்த் இஷ்யூ, சில பேருக்கு சின்ன சர்ஜரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது, மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு சாதகமாக மாறுறது, எல்லா விஷயங்களும் அனுகூலமாக செல்வது, மனக்கசப்புகள்ல இருந்து நீங்க வெளியே வருவது, எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாங்கிற எண்ணம் அதிகமா இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அரசியல் இருக்கிறவங்களுக்கு செமையான டைமிங். நீங்க வச்சதுதான் சட்டம், நீங்க சொல்றதுதான் கட்டளை. அந்த அளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கன்னிராசி நண்பர்களுக்கு. கன்னிராசி நண்பர்கள் பல பேருக்கு வேண்டாம்னு சொன்னாலும் சரி, ஒரு ஆதிக்க மனப்பான்மையுடன் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அளவுக்கு ஆவரேஜா இருக்கும். வீட்டுக்கு கடன் கிடைக்கும், நிலம் வாங்குவீங்க, நிலத்துக்கான கடன், இதெல்லாம் இந்த ஒரு வாரம். படிப்புக்கான கடன், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு என்னதான் சொன்னாலும் அடுத்த 2.5 வருஷம் லைட்டா ஹெல்த் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஆனா பெரிய பாதிப்புகள் கிடையாது, நீங்க மேனேஜபிளா இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம் இந்த மாதமாக இருக்கும். ஆனா உங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கும், தைரியமா இருக்கும். பெரிய மாற்றங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது நடந்தே தீரும். மெயினா ஆண்களுக்கு, பசங்களுக்கு சூப்பரா இருக்கும். சந்தோஷம்ங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. துலா ராசி, துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள்ல புது வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம், புது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். பாக்கியத்துல குரு வக்கரம் பெற்றிருக்கார். நிறைய பேர் கல்யாணத்தை கூடிய பிராப்தம். உங்க வீட்டுல திருமணத்திற்குரிய நிச்சயார்த்தம், பேச்சுவார்த்தை முடியும். ஏகப்பட்ட பேர் கல்யாணம் முடியும். ஏகப்பட்ட பேருக்கு மன திருப்தி ஏற்படும். ஆனா என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அடுத்தது புதன், இதெல்லாம் வரும்போது பிபி பயங்கரமா எகிரும். செஸ்ட் இல்ல பிரஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பேக் கொஞ்சம் வலி வேதனைகள் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி துளாராசி நண்பர்களுக்கு அசைக்கிற மாதிரி எதுங்கன்னா, குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் உண்டு. என்னதான் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு, தைரியமா இருக்கலாம். 3ஆம் இடத்துல சந்திரன், புதன் இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். குரு வீட்டில் புதன் பகைன்னு சொன்னாலும்
இருந்தாலும் அது பெருசா பகை இல்லை, நட்பு தான், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்படி நல்லது? முக்கியமான கையெழுத்து, டாக்குமெண்டேஷன், அக்ரிமெண்ட் இதெல்லாம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு விற்காத நிலம், விற்கவே முடியல சார் நிலம்னா இப்போ வித்துருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைம் ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. அதுவும் மெயினா நான் சொல்றது பெருமாள் வழிபாடு, ஒப்புளியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% இருக்கிறது நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். சூரியன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். இந்த வாரத்தோட இறுதி பகுதிக்கு அப்புறம் அமாவாசை தாண்டதுக்கு அப்புறம் புதன் சேர்றார். அப்ப கண்டிப்பாக உங்க லைஃப்ல பெரிய முன்னேற்றம், கண்டிப்பாக பெரிய ஏற்றம், பல தாக்கங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். மன வலிமை அதிகரிக்கிறது. ஒரு கொண்டாட்ட காலமாக இருக்கப்படுது. ஏன்னு கேட்டா, எந்த நண்பருடைய பிரச்சனைகளால் நீங்க தவித்தீங்களோ, எந்த நண்பர் உங்களை உதாசீனப்படுத்தாரோ அதெல்லாம் இப்போ சரியா போயிடும். எல்லாரும் நட்பாயிடுவீங்க, மறுபடியும் இணங்கிடுவீங்க. ஆல் ரிலேஷன்ஷிப் மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்களுடைய துணை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்க ஆஃபீஸ்ல பங்குதாரர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கக்கூடிய நிலைமைகள்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்போ உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பஞ்சாயத்துகள் முடியும், நிறைய பேருக்கு ஆர்டர் வரும், நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி கைக்கு வரும், நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆஃபர்லாம் வரும். நிலம் விற்க முடியலாம், இப்போ வித்தரலாம். சூப்பர் டைமிங் ஓடுது உங்களுக்கு. பணம்னா பணம், அப்படி பணம், பேச்சு திறமை சூப்பராக. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வீட்டுல புதன் உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களை அசைக்க ஆளே கிடையாது. இந்த மாசம் ஃபுல்லா நல்லா இருக்கும். பட்டை கலப்பீங்க போங்க. இன்னும் சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஏற்றங்கள், மைனிங் லீஸ்லாம் சில பேருக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. மிருத்யுஞ்சய ஜபம், மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யுஞ்சயன் வழிபாடு சூப்பர் மாற்றத்தை கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகக்கூடிய வாரம்னு சொல்லும். சந்தோஷங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரமே உங்க வாரம் தாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதுங்க. பாஸோட பிரச்சனை, ப்ராஜெக்டோட பிரச்சனை, அவசியம் இல்லாத பிரச்சனை, மன வலிமை கொண்டுவது, டிப்ரெஷன் ஆகிறது எல்லாம் காலி, ஆல் கிளியர். இப்போ என்னாச்சு? தை மாசம் பிறக்க போறது, லைஃப் மாற போறது, 2ஆம் இடத்துல போய் மாறுது. நிறைய பேருக்கு பல்லு எடுத்துருவீங்க, இருக்கிற பல்லு எடுத்துட்டு புது பல்லு போடுவீங்க. சில பேர் கண்ணில் பிரச்சனை வந்து சரியா போயிடும், கண்ணாடி தூக்கி போட்டு புது கண்ணாடி மாற்றுவீங்க, அவ்வளவுதான். குடும்ப உறுப்பினர், வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து போகும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஜோன், அதாவது சின்னதா, பெருசு கிடையாது, வெரி ஸ்மால். ஆனா இதுல என்ன பெரிய நன்மைனா, ராசி லக்னத்துல புதனும் சந்திரனும் இணைந்திருக்காரு. இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் வெரி பாசிட்டிவ். குரு பார்வையில வேற உட்கார்ந்துருக்கு. நிறைய பேருக்கு மன வாழ்க்கை அமையும், திருமண வாழ்க்கை அமையும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்ன கவனமா இருக்கணும்? வாய் பேச்சு தான் கவனமா இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜிப்பு போட்டுக்கிறது நல்லது. நீங்க பேசுனீங்கன்னா ரணகலமா இருக்கும். அடுத்த ஒரு மாசம் வீட்டுக்குள்ள நிறைய தகராறுகள் உங்களால மட்டுமே நடக்கும். அது புரிஞ்சுக்கணும். உங்க மனைவி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குஷியா இருக்கும். உங்க கணவர் பார்த்தாருன்னா அது இன்னும் குஷியா இருக்கும். அப்ப நம்ம தான் கவனமா இருக்கணும்னு சொல்றது. அதாவது பந்து எங்கிருந்து விழுந்தாலும் சரி, அடி உங்களுக்கு தாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுது. சுஞ்சு கஞ்சமா நம்ம கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த டைம்ல கடன் கேட்டா கிடைக்கும், கடன் அடைப்பீங்க. நீங்க உங்க பேர்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன், வெளியூர்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன், இதெல்லாம் அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. நிறைய மன கஷ்டங்கள் தீர்கிறது, நிறைய பிரச்சனைகள் ஓய்கிறது, பெரிய மாற்றங்கள் தாராளமாக வரும். வேண்டான்னு சொன்னால் அது ஈஸியாக நடக்கும். நிறைய லைஃப்பில் வந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஜோன் இருக்க போகிறது. மன வாழ்க்கையும் சரி, ஃபேமிலி லைஃப்பும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 90. என்ன பண்ணலாம்? மெயினாக நான் சொல்றது சாக்ஷாத் பெருமாள் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். மகரத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, அரசியல்ல பெரிய வாய்ப்புகள் உண்டு. சீட்டு கிடைக்கும். நான் நிக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதாவது கோச்சார பலன்கள் இந்த தை மாசத்துல உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவ். நிறைய பேருக்கு லேண்டு, ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட், அரசியல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். வேண்டாம்னு சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அண்ணன் தம்பி மூலியமா சண்டை வருதா, அது கிளியர் ஆகும். கோர்ட்ல பஞ்சாயத்து நடக்குதா, உங்களுக்கு சாதகமா. மகரத்துக்கு சூப்பர் டைம். ஆனா என்ன பார்த்துக்கணும்? ஹெல்த் பார்த்துக்கணும். கால், முட்டி, தலை, இது ரெண்டும் கொஞ்சம் ஹெல்த் பயங்கரமா உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும், தலையில முடி கொட்டும். இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போறது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த முடிவா இருந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு எடுப்பீங்க, பயமே பட மாட்டீங்க. வீடு வாங்குவீங்க. கண்டிப்பா வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான டைமிங் இந்த வாரத்துல. கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும். எடுத்தமா சும்மா டமான்னு முடிவு எடுக்காம கொஞ்சம் பொறுமையா திங்க் பண்ணி பண்றது நல்லது. எல்லா ஆங்கிள்லயுமே முடிவு எடுக்கணும். அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் குழப்பங்களாக மாறும். அதுதான் நீங்க பார்த்துக்கணும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. சந்தோஷங்கிறது 70, பொருளாதாரம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்தில் இவ்வளோ கிரகங்கள் சேர போகிறது 15ஆம் தேதிக்கு அப்புறம். 15 முன்னாடி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 2-3 நாளுக்கு உங்களுக்கு என்ன வேணா பண்ணுங்க, ஆட்டம் கட்டுங்க. நண்பர்களால் லாபம், மூத்தவர்களால் லாபம், அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் சகலமும் நடக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். கால் பாதம், வேலை இழப்பு, வேலையில் ஓவர் ப்ரெஷர், இருக்கிற வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய நிலைமை. அதுக்கும் மேலே பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த், தாத்தா இருந்தாங்கன்னா அவர் ஹெல்த், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வேற ஊருக்கு போகிற மாதிரி, வேற ஒரு இடத்துக்கு ஊருக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி. வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் பாசிட்டிவாக இருக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, டொமஸ்டிக் பீப்புள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பிரயாணங்களில் தடைப்படும். உடம்புல ஆரோக்கியம் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி, ஹெல்த்தில் ஒன்றுமே சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தேடல் அதிகமாக இருக்கும். ஆன்மீக தேடல் ஜாஸ்தியாக இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணும். அதாவது சென்னையில் பெசன் நகர் பக்கத்தில் அறுபடை வீடு கோவில்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோவில் எங்கே முருகப்பெருமானை போய் பார்க்கணுமா எல்லா முருகனும் அங்கே இருக்காங்க. திவ்யமான தரிசனம், நல்ல பூஜை பண்ணுறாங்க. அங்கே வேணால் போயிட்டு வாங்க. கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அவ்வளோ அளவுக்கு அந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது. யாருக்கு அந்த யோகம் இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். ஹெல்த் பார்த்துங்க. ஆன்மீகத்தில் மிக அதிகமான தேடர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாதமாக அந்த மாதமாகவே இருக்க போகிறது. எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. சில இடங்களில் இழப்புகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. சந்தோஷங்கிறது 65, பொருளாதாரம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடி கட்டி பறக்க போறீங்க. லாபங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. மிகுந்த லாபம், அபார திருப்தி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்கிறது. பதவிகள் வரும். நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். நிறைய பேருக்கு பதவிகள்னா எனி கைண்ட் ஆஃப் பதவிகள், ராஜ பதவிகள் கூட கிடக்கலாம். சில பேர் எம்பி ஆறுது, எம்எல்ஏ ஆறுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனத்தில் லக்னம் பிறந்தாலும் சரி, மீன ராசியில் பிறந்தாலும் நடக்கும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். லைசனிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கணும், பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் கிடைக்கணும், ரயில்வேஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னா இதெல்லாம் இப்போ முடிஞ்சிடும். பெரிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்க போறீங்க. அதே மாதிரி யாருமே உங்களுக்கு வந்து எதிரி கிடையாது. எல்லாரும் நட்பாக மாறுவாங்க. மூத்த அண்ணன், மூத்த அக்கா, இவங்க மூலியமாக தான் பிரச்சனை வரும். அவங்கள ஒதுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கான்சென்ட் பண்ணீங்கன்னா செம்மையாக இருப்பீங்க. நல்ல மாற்றங்கள். மீனத்துக்கு செம்மையாக இருக்கிற வாரங்க. அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இந்த வாரத்தில் பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கறது மீனம் தான். திவ்யமாக இருக்கும். அதுவும் வந்து எல்லாருக்குமே ஒத்து 2 பேர்லாம் கிடையாது. அதுவும் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, வைஸ் சான்சலராக இருக்கிறவங்க, ஒரு காலேஜில் வேலை செய்யக்கூடிய, யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு பெரிய பெரிய கிளப்பை வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஒன்றுலையுமே சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. தைரியமாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷம், பொருளாதாரம் ரெண்டுமே 100க்கு 100 செம்மையான வாரம் மீனத்துக்கு. ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே நல்ல பொங்கல் கொண்டாடணும். ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களா அவன் திரோண கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.